அழுங்கண்ணி, நல்ல அழுங்க. இந்த அக்கிரமக்காரங்களுக்கு சோறு போட்டீங்கல்ல, அதுக்காக. சோறு மட்டுமா, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க மாதிரி விருந்தென்ன, விதவிதமான டிஃபன் என்ன, ட்ரெஸ் என்ன, வெத்தலை பாக்குவேன். அழுங்கண்ணி, நல்ல அழுங்க. எப்படி இங்க வந்துச்சு? என்னப்பா, ஏதாவது ரிப்போர்ட் வந்திருக்கா? சார், ரிக்கார்டே கிடைச்சிருக்கு சார். முக்கியமான தடயம். இந்த வீட்டில் தான் தப்பி போன கைதிகள் இருக்கிறார்கள். எங்களை மிரட்டிக் கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் என்ன கடிதம் பாதியிலே நின்றிருக்கு. யார் எழுதுனாங்கன்னு தெரியல. இந்த லெட்டர் எப்படி கிடைச்சது? சைக்கிளுக்காக அடிக்கடி வந்து போற பட்டாபி அவர் தான் சார் பன்னீர் புகையோட கொடுத்தாரு. பட்டாபியா? சரி, என் கூட வா. கேக்குறாங்க. குடுப்பா, குடு. ஏன் இப்படி கையெல்லாம் நடுங்குது? என்னால முடியாது, நீங்களே போய் கொடுத்துருங்களேன். ஏன் சும்மா இருந்தாலே அடிக்கிறாங்க. எவ்வளவு நேரம்? சீக்கிரம் கொண்டாடா. வீட்டு எஜமானி அம்மாளே வெத்தலை கட்டு கொண்டாடுறாங்க. வெத்தலை சட்டை வச்சுக்கலாமா? இல்ல, பரீட்சை எழுதினவன் அதோட முடிவுக்காக காத்துக்கிட்டு இருக்க மாதிரி நான் காத்துக்கிட்டு இருக்கிறேன். என்ன கஷ்டம்? அம்மா, இன்னையோட நம்ம கஷ்டம் எல்லாம் தீர்ந்துட போகுது. ஆமாம்மா, எல்லாரும் வெத்தலை பார்க்க வச்சுதானே வரவேற்பாங்க. ஆனா இன்னைக்கு இந்த பசங்க அத்தனை பேர் வெத்தலை பார்க்கோடய போயிட போறாங்க. ஒரே அடியா. நீ என்ன சொல்ற? என்ன மன்னிச்சிடுங்கம்மா, இப்ப கொடுத்தனே சொல்லாம் அதுல விஷத்தை கண்டு. ரகுநாதா, அட முறையே எங்கடா போயிட்ட? கொஞ்சம் சுண்ணாம்பு இருந்தா கூடா. வைரம், பெரியவர் சுண்ணாம்பு கேட்கிறார், கொடுத்து அனுப்புறேன். பாரு, கண்ணும் தெரியல, காதும் கேட்கல. ஐயோ பாவம், இதுக்கு எப்பதான் காலம் வருமோ தெரியல. ஆமா, நம்ம ஐயாவை அந்த பாதிங்க படிச்சு வைக்கிற பாட்டை பார்த்துக்கிட்டு என்னால சும்மாவே இருக்க முடியல. அதனாலதான் இந்த முடிவுக்கு வந்தேன். நீங்க ஒண்ணும் பயப்படாதீங்க. சில நோய்களை தீர்க்கிற மருந்து நோயை காட்டிலும் கடுமையாத்தான் இருக்கும். வேற வழியே இல்லைங்க. என்ன மன்னிச்சிடுங்க. உண்மையை சொல்லி காரியத்தை கெடுத்துறாருங்க. நீங்க அனுபவிக்கிற சித்திரவதையை பார்த்துக்கிட்டே இருக்கிறத காட்டிலும் அந்த படுபாவிங்களை கொல்றதுல ஒண்ணும் பாவம் இல்லம்மா. அந்த வசதியை போறாங்க. என்ன இருக்கு இதுல? சொல்லு, என்ன இருக்கு? என்ன இருக்கு? அதுல அதுல விஷம் கலந்துருச்சு. என்னம்மா இது? அவ்வளவு சொல்லி இப்படி செஞ்சுட்டீங்களே. அவனோட செய்யாதீங்க. விஷத்தை கலந்து நான் தான். அம்மா வேண்டாமா, அப்படி எல்லாம் ஒண்ணும் செஞ்சிடாதீங்க. தப்புன்னு கேட்டவன் எவ்வளவா சொன்னான். அவனுக்கும் தெரியாம விஷத்தை கலந்து நான் தான். அவனை ஒண்ணும் செய்யாதீங்கப்பா. அதான் அவ்வளவு வக்கறியா நீயே கொண்டாந்து வச்சலே. நீ போய் சொன்ன, அது எதையோ சொல்லி சமாளிச்சுட்ட. இப்போ ஓ சம்சாரம், சம்சாரம் எங்களுக்கு விஷம் வச்சு கொலை செய்ய பார்த்து சொல்ல முடியும்பா. செல்ஃப் டிஃபென்ஸ், தற்காப்புக்காக அதையும் செய்யலாம்னு சட்டம் இடம் கொடுக்குது. இருந்தாலும் நான் ரொம்ப வெட்கப்படுறேன். விஷத்தை வச்சு அவங்களை கொல்ற அளவுக்கு வந்துட்டியா நீ? அப்ப அவங்களுக்கும் உனக்கும் என்ன வித்தியாசம்? ஏன் சிரிக்கிறீங்க? டைம் கொடுக்கிறோம் துரை, டைம் கொடுக்கிறோம். எதுக்கு? விஷம் வேலை செய்யறது. தன்வினை தன்னை சுடுன்னு கேள்விப்பட்டிருக்கியா? சொல்லு.
இந்த சுண்ணாம்பு வேற யாராவது போட்டாங்களா? நாங்க யாரும் போடல துரை. இந்நேரம் போட்டிருப்பான் உங்க அத்தை. அப்பா எந்த ஆபத்து இல்ல. கேசவா, முதல்ல இதை கொண்டு போய் குப்பத்தடியில போட்டு. பாத்தியா சாவித்திரி, இருளை கொண்டு இருளை போக்க முடியாது, தீமையை கொண்டு தீமை அழிக்க முடியாது. இப்ப எதுல கொண்டு போய் விட இருந்தது பாத்தியா? ஐயோ, இதை நீ செஞ்சிருக்க கூடாது. இந்த லெட்டர் யார் எழுதுனது? சத்தியமா நான் எழுதுல. புகையில மடிச்சிருந்த கடுதாசி இது. புகையில பின்ன இலையில மடிப்பாங்க. இருக்கட்டும், இத நீங்க தான் கான்ஸ்டபிள் கிட்ட கொடுத்திருக்கீங்க. என்னப்பா சரிதானே? இந்த லெட்டர் யார் எழுதுனது? இந்த புகை எனக்கு இப்ப தெரிஞ்சாகணும். புகையில ரொம்ப பிடிச்சிருக்க. விளையாடாம விஷயத்தை சொல்லுங்க. என்ன கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க சார். சொல்லுங்க சார். என் சைக்கிள் விஷயம் என்னாச்சு? அதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல நான் கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க. வழக்கமா நீங்க புகையில எங்க போடுவீங்க? எனக்கு விவரம் தெரிஞ்சு நான் புகையில இங்கதான் போடுறது. அது இல்ல சார், வெத்தலை சீவல் எங்க வாங்குவீங்க? பேப்பர் பென்சில் எடுத்துங்க. ஊர்ல 100 வெத்தலை சீவல் கடை இருக்கு. அது எதுக்கு இப்போ? அவன் வியாபாரத்துக்கு வச்சிருக்கான். அது எதுக்கு நீங்க சார் கேக்குறது? நல்லா இருக்க என்னடா எழுதணும்? ஏ கிழவா, மறுபடியும் இந்த வீட்டு பக்கம் வந்தா காலை உடைச்சிடுவேன். கைய உடைச்சு எழுதுற. எழுத்த பாரு, எழுத்த காலேஜ்ல படிக்கிறான். வைரா, அந்த கிழ வந்தா அவன் கோட் பாயிட்ல இந்த கடுதாசியை போடு. அப்புறம் பாரு என்ன நடக்க போகுதுன்னு. இரு, உன்னை கையும் புகையுமா பிடிக்கிறேன். நீ திரு திருன்னு முடிக்கிற? யாராவ? அவன் வந்து கிராமத்துல இருந்து வந்திருக்கான். கிராமம்? உன் கோட்டை போட்டிருக்கான உறவா? நான் பாட்டுக்கு கேட்டுட்டே இருக்கான், அவன் பாட்டுக்கு ஏறான். ஏறாடா கிட அப்பா. டேய், நான் பாப்பா வா. வரமாட்டானா? நான் வரேன். ஊனி ஊனி இறங்குறான். கால ஆணியா? கிராமம் சுறுசுறுப்பியா வேணா சோம்பேறித்தனமா வர்றான். எனக்கு வேலை இருக்கு. என்னடா மூஞ்சி மூடிட்டு வர்ற? பல்லு வலியா? பல்லு வலினா பொடி வச்சு அடைக்கிறதானே. கிராமம் இது தெரியாதா? கிராமத்துல என்னடா வேலை? மாடு மேய்க்கிற வேலையா? தலையாட்டு பூம் பூம் மாடு மாதிரி தடிமாடு கேட்கற. என்னடா கண்ணை கொண்டு போய் கொடராட்ட மாதிரி உழற்ற? மூஞ்சி மகரையும் பாரு. உருவத்துல கொண்டு போய் மீசியை வச்சுக்கிட்டு அப்புறம் தனியா இங்க ஒரு மீசியா மூடுறா காமிக்கிறியா? உனக்கு தான் மீசை இருக்கா, எனக்கு மீசை இல்லையா? நம்ம காமிக்கிறான் தொடர்ந்து. என்னடா பேச மாட்டேன், அடம் பிடிக்கிறான். பாரு, பார்த்தா படிச்ச மாதிரி தெரியல, படிக்காத மாதிரி தெரியல. பொறுக்கி என்னடா படிச்சியா? பயமுறுத்துற. சரி போடா. என்னது? ஒண்ணுது இல்ல. என்னது என்னது? பல்லு என்னது? பட்டாவே பட்டு 60 வேணும்டா சார். அவன் கொஞ்சம் முன்காப்புக்காரன், வித்தியாசம் நினைச்சுக்காதீங்க. நினைக்கிறதுக்கு நேரமே இல்லடா. காரியம் முடிஞ்சு போச்சு. கிராமம்னு சொன்னீங்கல்ல, நல்லடி டோக்க அடிச்சா நிறுத்தி பொறி கலக்குற மாதிரி மனுஷன் வாயாலே இருக்கிறான்டா. போறவனை கூப்பிட்டு வாங்கின மாதிரி எனக்கு வேணும்டா. முன்னாடி மனுஷனை கூப்பிட்டு மனுஷன் மாதிரி பாக்குறான்டா. மிருகம் மாதிரி பார்த்தா கோவம் வந்தது, அடிச்சுட்டான். எனக்கு வேணும். காது கேட்கலையா? கேட்குதுடா, காது கேட்குதுடா. நீ ஏன் இப்படி அனுப்புறீங்க? ஒரேடியா வலிக்குதா? இல்ல இல்ல, விட்டு விட்டு வலிக்குது. ஆமா, டாக்டர்கிட்ட போகணும். சிமெண்ட் வச்சு அடைக்க சொல்றாரோ இல்ல பல்லே கட்ட சொல்றாரோ? முரளி பாரு, வீக்கமா இருக்க. பாவமா இருக்கு சார். உனக்கு விளையாட்டா இருக்கு. ஐயோ, என்னடா அப்படி பாக்குற? எல்லார்ட்டையும் சொல்ல போறியா? சொல்லாத, கொன்னுடுவேன். அடிச்சுதான் வாங்கினது நானு. இடையில நீ என்னடா ஒரு அறையோட விட்டானே. ரெண்டாவது அடி அடிச்சிருந்தா எனக்கு தெரியவா போகுது. முதல் அடியிலே சுருண்டுட்டேன். அம்மா, எனக்கு வேலை தெரியலடா. உன்ன விசாரிக்க வந்தேன். என்ன விசாரிக்கிற நீ? அம்மா 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 மாட்டேன். தலை சுத்துது. ஆனா கண்ணு மாத்திரம் நல்லா தெரியுதுடா. நான் இருக்கேன், நீ இருக்க, வேற யாரும் இல்ல. என்னடா என்ன சார் உடம்பு சுடுது? சுடட்டுமே சுடட்டுமே, உடம்பு சுடும். சூடு குறைஞ்சா சுத்தி உட்காந்து போனுங்க. போடா. என்ன சார் இன்னொரு பல்ல?
இல்ல விழுந்துடும். ஓட்டையை தொட்டு பார்த்தேன். அம்மா ஐயோ ஐயோ என்னடாது வீட்டையும் சுத்தி கட்டிருக்க, தலையை சுத்துது, வாசலே தெரியல. கொண்டு போய் விடுறா. விட மாட்டேன். விட மாட்டியா? ஏண்டா கொண்டு வந்து வேக வரையுமா அவங்ககிட்ட விட்டியே, வெளியே கொண்டு விடுறா. ஐயோ குருட கதையா போச்சே, கையை பிடிச்சி எடுக்கானே. இப்படித்தான் கூட்டி போறா. மரதலையில வாச்சு இவன் வரத்தான். ஐயோ ஐயோ அம்மா, அது கடவாப்பால கழட்டி விட்டான். அதான் இந்த வலி. ஆணி வேற புடுங்கின மாதிரி. புகையில இடத்துல நல்லா இருக்கும் போடுது. எங்கடா வெத்தலை சிவல் தட்டு? எங்கடா ரகுநாதனையும் காணா, வெத்தலை சிவல் தட்டையும் காணா. சொந்த வெத்தலை சிவல் தான் போடணும் போல் இருக்கு. என்ன பல்லத்தான் கழட்டி விட்டானா, வெத்தலை சிவல் ஏன் போடுறேங்கறியா? நல்லா என்னடா அது? வெத்தலை சிவல் எடுக்கிற வெறுங்காயம் வருது. என்னது அது? என்னடா டே கிழவா கிழவா? டே கிழவா, மறுபடியும் இந்த இந்த வீட்டு பக்கம் வந்தா வந்தா வீட்டு பக்கம் வந்தா காலை. டே கிழவா, மறுபடியும் இந்த வீட்டு பக்கம் வந்தா காலை உடைச்சிடுவேன். மன்னிச்சிருமா. சட்டம் துணையா புடவை மாதிரி தெரியுது. ஒண்ணு கண்ணு வேலை தெரியல. கால் நல்லா இருக்கும் போது நடக்க வரல, காலை வேற ஒடிக்கிறாங்களா? வாசலைதான் நடா போனா சரியா? அப்பா மணி, நான் தான் அரசு பேசுறேன். அரசு, ஊர் எல்லையில இருந்து 10வது மைல்ல நமக்காக தோணி காத்துக்கிட்டு இருக்கோம். சரி, நீ எப்ப வர்ற? எப்படி இங்க வர போற? சாயந்தரம் நல்லா இருட்டின பிறகு காரோட வீட்டுக்கு வரும். கார் எப்படி கிடைக்கும் உனக்கு? என்னோட சாமர்த்தியம் தான். சபாஷ் மணி. எதுக்கும் நான் கிளம்புறதுக்கு முன்னாடி உனக்கு போன் பண்ணேன். அப்படியே செய். இன்ஸ்பெக்டர் வெளியே போயிருக்காரு. என்ன விஷயம்? இங்க பாருங்க. கிழவா, மறுபடியும் இந்த வீட்டு பக்கம் வந்தா காலை ஒடிச்சிடுது. என்ன சார், என்ன இது? என்னை பத்தி தெரியும் சார் உங்களுக்கு? நான் யாரும் தெரியுமா? சர்வமங்கல கல்யாணம் கூட அர்த்தபுத்தலாம் பட்டாபிராமன். நான் யாருக்கு என்ன பண்ணேன்? எனக்கு என்ன தெரியும்? எனக்கு என்ன தெரியும்? ஆபீஸ் தெரியும், போலீஸ் ஸ்டேஷன் தெரியும், இங்க சைக்கிள் இருக்கிறது தெரியும். இது தவிர என்ன தெரியும் எனக்கு? எனக்கு மிரட்டல் காய்கறி எழுதலாமோ? யார் எழுதுனாங்க? யார் சார்? ரகு வீட்டு பையன் முரளி. பரவாயில்ல, அவன் எழுதியிருக்கான். அவன் தான் எழுதுனான்னு எப்படி கண்டுபிடிச்சீங்க? என்ன ஏன் தெரியாது? ரகு வீட்டுக்கு போறதுக்கு முன்னால கோட்டு பாக்கெட்ல கையை விட்டுருக்கிறேன். ஒண்ணுமே இல்ல. வெளியே வரும்போது காய் இருந்திருக்கு. அவன் தான் எடுத்திருக்கான். அது எப்படி சார் அவ்வளவு நிச்சயமா சொல்றீங்க? என்ன வேணா செய்வான் சார். அவன் என்ன வேணா செய்வான் சார். பீடி பீடி குடிக்க பையன். அது சார் என்ன பண்ணிட்டான், மாடிப்படி இருக்குல்ல, அதுல ஒரு பீடி கட்ட மறந்து வச்சுட்டான். அது என் கண்ணில் பட்டுறது. எந்தப்பா எந்தப்பா இது? அவனா நினைச்சுக்கிட்டான். நான் என்னவோ அவன் அண்ணன் கிட்ட சொல்லிடுவேன் அப்படின்னு பயந்து ஆளை வச்சு கிராமத்துல இருந்து ஒருத்தன் நல்ல உரப்பறதான் ஒருத்தன் நல்ல கருகருன்னு கண்ணாடினாண்டுக்கான் சார். நல்ல உரம் மாதிரி கை வச்சு பொழுது இங்க வச்சு நல்ல அடி சார். அப்புறம் எது தனியா கால வடிப்பேன். அதுக்கு சரியா போச்சு. அப்புறம் என்ன தருது? முரளி உங்ககிட்ட தமாஷுக்கு விளையாடுங்க. விளையாட்டா? கிளம்பா விளையாட்டு. கால வடிக்கிறது என்ன சார் விளையாட்டு? சரி, நீங்க போயிட்டு வாங்க, அப்புறம் பாப்போம். எப்பறம் எப்பறம் நான் காலை உடச்சிட்டு ஆஸ்பத்திரியில படுத்துக்கும் போது எழுதுங்களா சார்? அது என்ன தெரியாது சார். இது பாருங்க, நான் கம்ப்ளைண்ட் எழுதியிருக்கேன் அந்த பையன் மேல. ஆமா சார். என்ன வழங்குறீங்க? எனக்கு போலீஸ் பந்தோபஸ்து வேணும். ஐ நீட் போலீஸ் ப்ரொடெக்ஷன் சார். இந்த பாருங்க, நான் இப்போ வீட்டுக்கு போறேன். எனக்கு ஏதாச்சும் சேதாச்சு அதுக்கு நீங்க நான் பொறுப்பு. ஆமா சொல்லிட்டேன். நெக்லஸ் நல்லா இருக்கியா? நான் எடுத்துறேங்க. என்ன யோசனை? ஓ, எடுத்துக்கப்பா, எடுத்துக்க. நீங்க கேட்டு நான் இல்ல, நான் சொல்ல போறேன். அந்த நெக்லஸ் நமக்கு இருக்குடா, அவங்களுக்கு திருப்பி கொடுத்து. அவரே எடுத்துக்கணும்னு சொல்லிட்டா நான் எடுத்துக்கிறேன். எடுத்துக்கட்டும்பா. நெக்லஸ் என்ன பிரமாதம்? எங்க அவன் கேட்ட உடனே கொடுத்துட்டீங்களே. நம்ம ஜெயா கல்யாணத்துக்காக செஞ்ச நெக்லஸ். அசையும் வயல் இமிடேஷன் இல்லைங்க. அது மேல ஜெயாவுக்கு எவ்வளவு ஆசை தெரியுமா? அதோட விலை என்னன்னு உங்களுக்கு தெரியாதா? 20,000 ரூபாய். 20,000 ரூபாய். 20,000? அதோட விலை 20,000 சாவித்திரி? ஆமாங்க.
அத்தனையும் அசல் வைரமா? ஆமாங்க. ஐயோ, எனக்கு தெரியாம போச்சுமா, எனக்கு தெரியாம போச்சு. கொஞ்சம் கொஞ்சம் இருமா. வைரா, வைரா, கொஞ்சம் இங்க வாப்பா. தயவு செஞ்சு கொஞ்சம் இங்க வா. நான் சொல்றத கொஞ்சம் கேக்குறியா? விஷயம் என்னன்னே தெரியாம நீ கேட்ட உடனே அதை நான் உங்ககிட்ட கொடுத்துட்டேன். அது வெறும் இமிடேஷன் நெக்லஸ் இல்லப்பா, அசல் வைரமா. இல்லையா சாவித்ரி? அதோட விலை 5-10 இல்லப்பா, 20,000 ரூபாயா. சரிதானா சாவித்ரி? வைரம், அதை நீ வித்து பணம் பண்றதா இருந்தா 20,000 குறைஞ்சு வித்துறாதப்பா. சொல்லிட்டம்மா, அதோட மதிப்பு என்ன நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். போதுமா? அணு அணுவா உயிரையே பறிச்சுக்கிட்டு இருக்காங்க. வைரம் என்னம்மா வைரம்? போமா போ. நேரம் அடையாப்போம். நேர ஸ்டேஷனுக்கு போ. கீழே இறங்கு. இல்லை, சீக்கிரம் ஆட்டுப்பா. ஏய், உன் பேர் மணிதானே? உன் கூட தப்பி ஓடி வந்த மத்த 3 பேரை எங்க இருக்காங்க? அவங்க உயிருக்கு எந்த விதமான ஆபத்து இல்லாம இருக்கணும்னா அவங்க எங்க இருக்காங்கிறத மரியாதையா சொல்லிடு. சொல்லுடா. சொல்ல மாட்டேன். தண்ணி விடமா. மணி, யாரும் குற்றம் செய்வது இயற்கை. ஆனா செய்த குற்றத்தை மறைக்க மேலும் மேலும் குற்றம் செய்யறதுதான் தவறு. அவங்க எங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டு மணி சொல்லு. அதை கண்டுபிடிக்க தானே நீங்க இருக்கீங்க. கண்டுபிடிக்கிறமா இல்லையான்னு பாரு. இவனை இன்னைக்கு தேதி 30 ஆயிடுச்சு. இன்னைக்கு வரதார சொல்லியிருந்த மணி வரல. சும்மா உட்கார்ந்து எப்படி? டேவிட், நான் அதைத்தாண்டா யோசிச்சுட்டு இருக்கிறேன். தலைமறைவா செய்யற காரியங்கள் எவ்வளவு தடங்கள் இருக்கோ பொறுத்து பார்ப்போம். ஏம்மா, எனக்கு ரொம்ப தாகமா இருக்கு, கொஞ்சம் வெந்நீர் வேணும். இது கொண்டு வர. அண்ணி வேண்டாம், நீங்க போகாதீங்க. என்ன தனியா விட்டுட்டு போகாதீங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என்னம்மா பயம்? ஏதா இருக்கா? வெந்நீர் எடுத்துக்கிட்டு நான் உடனே வந்துடுறேன்.
வேணும்னா உனக்கே போட்டு அழகு பார்க்கிறேன். வைரம், எனக்கு தெரியும்டா, உன்னுடைய இந்த குணம்தான் உனக்கு முடிவு தரப்போகுதுன்னு எனக்கு தெரியும். அட பாவீங்களா, என்ன நடந்ததுங்க? அந்த பொண்ணுக்கு ஒரு ஆபத்தும் இல்லை. அவளை கெடுக்க நிலை செய்வதை நான் சுட்டு தள்ளிட்டேன். என்ன காரியம் செஞ்சு அப்படியே அவன் தவறு செய்தாலும் அதை தடுத்து நீ நிறுத்திருக்கான். அதுக்காக ஒரு நண்பரை குத்துக்கொள்ள உனக்கு உரிமை கிடையாது. தேவி, நாம எவ்வளவோ தவறுகள் செய்யலாம், அத்தனைக்கும் பரிகாரம் இருக்குதுடா. ஆனா இப்ப வைரம் செய்ய பார்த்தாலே அந்த தவறுக்கு பரிகாரமே கிடையாதுடா, பரிகாரமே கிடையாது. கண்ணதில் 10 கொலை இருந்தா கூட நான் கலங்க மாட்டேன். ஆனா ஒரு பெண்ணுடைய கற்பு பரிபார்த்தனை அனுமதிக்கவே மாட்டேன்டா, அனுமதிக்கவே மாட்டேன். இரும்பு நெஞ்சத்தாத ஒரு பலகீனமா நீ நினைச்சா